வாலிக்கு வைராகியத்தை ஏற்படுத்திய வரி. காவிய கவிஞர் வாலி சென்னைக்கு வந்து சில படங்களுக்கு பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கண்ணதாசன் உச்சநிலை பாடலாசிரியராக இருந்தார். அவரோடு போட்டியிட முடியாத நிலையில் வாலியின் நண்பர் ஒருவர் மதுரையில் 2000 ரூபாய் ஊதியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மதுரைக்கு அழைத்தாராம். சென்னையிலிருந்து மதுரைக்கு கிளம்ப பெட்டி படுக்கைகளோடு தயாரான நேரத்தில் பாடகர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் வாலியை சந்தித்து, கண்ணதாசனின் பாடல் ஒன்றை நேற்று பாடினேன், என்ன தன்னம்பிக்கை பாடல் என்று அந்த பாடல் குறித்து வியந்து பேசினாராம். இதனை கேட்ட வாலி, அந்த பாடலை கொஞ்சம் பாடி காட்டுங்கள் என்றாராம். உடனே பி.பி. ஸ்ரீனிவாஸ், மயக்கமா கலக்கமா என்ற அந்த பாடலை பாடினாராம். அந்த பாடலில் வந்த ஒரு வரி வாலியை சிந்திக்க வைத்ததாம். அந்த வரிதான், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இந்த வரியை கேட்ட பிறகு மதுரைக்கு கிளம்பும் எண்ணத்துக்கு மரணத்தை கொடுத்துவிட்டு சினிமாவிலேயே மேலும் முயற்சி செய்யலாம் என்று முடிவு செய்தாராம். ஒரு கட்டத்தில் கண்ணதாசனுக்கு நிகராக வாலியும் உயர்ந்தார். ஒரு முறை கண்ணதாசனை சந்தித்த வாலி, ஊருக்கு போக இருந்தவனை உங்கள் வரிகள்தான் என்னை தடுத்து உங்களுக்கே ஒரு போட்டியை உருவாக்கியது என்றாராம். இதை கேட்ட கண்ணதாசனோ, யாருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது நடந்தே தீரும் என்றாராம். சில நேரங்களில் வாலியின் பாடலை கேட்டுவிட்டு, இந்த பாடலை நான் எப்போது எழுதினேன் என்று உதவியாளரிடம் கேட்பாராம். உடனே அவருடைய உதவியாளர், இது வாலி எழுதிய பாடல் என்றதும், என்னைப் போலவே எழுதுறானே என்று வாலியின் வரிகளைக் கண்டு வியந்தாராம் கண்ணதாசன்.